சிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதவே அல்லாது வேறொன்று பராவை வாழ்க வையம் வாழ்க. குழந்தை பிறந்ததுலேருந்தே இந்த உலகத்தில் ஏன் கருவாக உருவாகிறதுலேருந்தே உயிர்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கு. முந்தி செல்லணும், முன்னேறி செல்லணும். அப்போ தான் நம்ம பிறவியே வருவோங்கிறது கருவிலே தெரிஞ்சுக்கிறதுனால தான் 1000 அணுக்கள் இருந்தாலும் அதில் ஒரு உயிரணுக்கள் ஒன்று தான் பிறவிக்கான வழியை முடிவெடுக்குது, முந்துக்குது. அதேமாரி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணும், முன்னேறிட்டு தான் இருக்கணும். அதில் ஒன்றும் தடை இருக்கக்கூடாது, தேக்கம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நிறையா கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். கற்றுக்கிறதுக்கு அளவே இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஒரு போட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்புலி மாமா கதையில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஓடக்காண்ட தன்னோட மேதாவித்தத்தை காட்டுறதுக்காக அந்த அவர் சொல்லுவார், உனக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, அந்த சாஸ்திரம் தெரியுமா, இந்த அறிவியல் தெரியுமா, எல்லாம் கேட்டுருந்தா தெரியாது சாமி, தெரியாது சாமின்னு அவன் சொல்லிகிட்டே வந்திருப்பான். அப்போது ஒரு இடத்துல சுழலில் மாட்டின்னு எடுத்தது அந்த போட்டு ஓடம். அந்த தோணி மாட்டின்ட்டோடனே, ஐயா சாமி என்னென்னவோ தெரியும் சொன்னீங்களே சாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான் அவன். அதுதான்டா தெரியாது எனக்குன்னு. சாமி எனக்கு நீச்சல் தெரியும் சாமி, நான் தப்பிச்சுக்கிறேன்ட்டு அவன் இறங்கி தப்பிச்சிடுவான். அதேமாரி எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது, ஒன்றுமே தெரியாதவனும் இருக்கணும் கிடையாது. அதனால் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது அது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலையும் கற்றுக்கிறது. ஆக பிறர் குற்றங்கள் நமக்கு ஆசிரியர் ஆகலாம். இப்போ இந்த கற்றுக்கணுங்கிற பக்குவம், அந்த பழக்கத்தை நமக்கு இன்னும் வயசு இருக்குது, அப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவும் முடியாது. எனக்கெல்லாம் வயசாகிடுச்சுப்பா, நான் இனிமேல் கற்றுட்டு என்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடவும் முடியாது. ஏன்னா இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் ஏதாவது ஒன்று கற்றுட்டே தான் ஆகணும். ஏன்னா சூழ்நிலையில் சமாளிச்சாகணும், ஒவ்வொரு சோதனைகளையும் சந்திச்சாகணும். எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு எதாவது கற்றுட்டு இருந்தால் தான் நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும். ஏன்னா எல்லா மனுஷனும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, அது ஆண்டவன்கிட்ட இருக்குது. ஆனால் இருக்கிற வரைக்கும் கற்று தான் ஆகணும். அதெல்லாம் கடவுள் கொடுக்குற சோதனைலாம் அது பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம தேர்ச்சி அடைஞ்சாகணும். அதாவது இந்த நெருக்கடி காலத்து வராமல் இருக்காது. நம்ம நினச்சா மாதிரியே ரோடு இருக்கா, மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா நெருக்கடியும் கடந்து தான் போகணும், தப்பிக்க முடியாது. கடந்து போகிறது தான் சுகம். எல்லா நெருக்கடியும் கடந்து போகிறது தான் சுகம். கடைசி காலத்தில் ஈச்சரில் உட்காந்து இதெல்லாம் இப்படி சமாளித்தேன், இந்த சூழ்நிலை இப்படி சமாளித்தேன் அப்படின்னு அசை போட்டு பார்த்து அதை பேர பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அவங்க அதுலேருந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்க கற்றுக்குறாங்க. இப்போ ஒரு பாதையில் பள்ளம் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் விழுந்துட்டானா நம்ம மறுபடியும் அதே பாதையில் போகும்போது இந்த இடத்துல விழுந்துருக்குறாங்கிற எச்சரிக்கையாக போகிறோம். ஒருத்தர் நெருப்பை சுட்டுட்டுன்னு சொல்கிறான், நம்மளும் போய் அதை தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுமாதிரி எல்லா விஷயங்களும் உலக நடப்பை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுலேருந்து தற்காத்து கொள்வதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதேமாரி நம்ம நினச்சா சுய பரிசோதனைன்னு எதுக்கு வேணுங்கன்னா, நம்ம நினச்சா மாதிரி உலகம் இல்லை. இப்போ உலகப்போக்கில் உலக ஓட்டத்தோடு தான் நான் போயாக்கிட்டு இருக்கேன், அதோடு ஓட வேண்டியிருக்கேன். அப்போ நம்ம சுய பரிசோதனை செஞ்சால் தான் நம்ம எதில் தோற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதில் ஜெயிச்சிட்ருக்கோம், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன பலம் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது, இதெல்லாமே கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றதுனால தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுலேருந்து நம்ம நிவர்த்தி அடைஞ்சிது. இப்போ எல்லாம் ஒரு மனசை சமாளிக்கிறதுக்கு அப்போ அதெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்கும். ஒரு மனசு இது எப்படி சமாளிக்கிறதுன்னு நினச்சி போதையில் போயிடுது. அதே கஷ்டம் இன்னொரு மனுஷனுக்கு வரும்போது இந்த கஷ்டத்தை எப்படி மீட்டிட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு நினச்சி அதை சமாளித்து பெரிய ஆள் ஆகிடுறான். இப்போ சாபமும் வரமா அப்படிங்கிறது அவனோட மன அமைப்பு தான். தசரதர் வேட்டையாட போகிறாரு,
அப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. அது ஏதோ ஒரு மிருகம் தானே, அவருக்கு ஹாபி வேட்டையாடுது. மிருகம் தானேன்ட்டு ஒரு அம்பை விடுறாரு. அது வந்து கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை கா காவடி மாதிரி தூக்கிட்டு வர ஒரு பையன் அவளுக்காக ஜலம் எடுத்துகிட்டு இருக்கான் குடிக்கிறதுக்கு. அப்போ அவன் மேலே பட்டுடுத்து அவன் ஜீவனை விட்டுறான். விடும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜலத்தை கொண்டு விடுங்கோ, தாகத்தில் இருக்கா அப்படி சொல்கிறான். சரின்னு அவள் தசரதர் வந்து அவள் அப்பா அம்மா கண்ணு தெரியாதவ வேற, அவகிட்ட இந்த ஜலத்தை கொடுத்து குடிங்கோன்றா. யாருப்பா குரலே இல்லாமல் ஜலம் வண்டி குடிக்க நீ யாருப்பாங்க தசரதன்றான். என் பையனுக்கு என்ன ஆச்சுன்ற அதுமாரி சொல்லிடுறான். தவறுதலாக அம்பு பட்டுருது அப்படின்னு. உடனே நாங்கள் புத்திர சோகத்தால் கஷ்டப்படுற மாதிரி நீயும் புத்திர சோகத்தில் கஷ்டப்பட்டு சாவடா அப்படின்றான். தசரதர் யோசிக்கிறார், இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு குழந்தைகள் இல்லைங்கிற ரொம்ப நாள் ஒரு ஏக்கம். இந்த ஒரு சாபத்தால் நமக்கு ஒரு வரண்டா கிடச்சிது, நம்ம குழந்தை பிறக்க போகுதான்ட்டு அவர் சந்தோஷப்பட்டார். அது மனசை எடுத்துக்கிற பாங்கு, ஒரு துன்பத்துலேருந்து அது நமக்கு எடுத்துக்கிற பாங்கு, மன அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது. அதனால் இந்த சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தாக்கா புரிஞ்சுக்கிட்டாக்கா சீக்கிரமாக படிச்சிடலாம். சீக்கிரமாக படித்து புத்திசாலித்தனமாக ஆகிறது. அதை மெத்தனமாக இருக்கும்போது அந்த சோம்பலால் அந்த இதில் மூழ்கி போயிடுறான், காணாமல் போயிடுறான். அதாவது எதெல்லாம் நமக்கு தேவை அதெல்லாம் முக்கியமாக படித்தாகணும். முதல்ல வாழ்க்கை பாடத்தில் உலகம் அழகிய பள்ளிக்கூடம் பாடம் படிக்க தயங்காதே. இதெல்லாம் தேவையாக இருக்கணும். நான் எங்கள் தொழிற்சங்கம் எங்கள் கம்பெனி தொழிற்சங்கத்தில் வருஷம் போட்டியிடுவேன். நான் ஆக்சுவலி இந்த சினிமா இது நடைமுறைகளெல்லாம் எனக்கு என்ன விஷயம் எதுவும் தெரியாது. மனப்பாடம் ஸ்கூல் படித்தேன், உடனே கம்பெனிக்கு போயிட்டேன். இந்த சினிமாவெல்லாம் பார்ப்பேன். தொழிற்சங்கம்லாம் இப்படி இருக்கணும், தலைவர்கள்லாம் இப்படி இருக்கணும், தொண்டர்கள்லாம் இப்படி இருக்கணும், தொழிலாளிகள்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கற்பனையிலே போயிட்டேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு நிஜம் இல்லை. ஆனால் தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன். தொழிலாளர் இருக்கிற தேவைகள்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் வாதாடி பெறணும், போராடி பெறணும், இதெல்லாம் கூட மனசில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அப்படியே தான் இருப்பேன். ஆனால் எதுலேயும் ஜெயிக்கிறதில்ல. அப்போ இன்றைக்கி கூட எல்லா விஷயம் தெரிஞ்சதில்லை. ஆனால் தெரிஞ்சுக்கும் முயற்சி பண்ணல. நமக்கு வந்து தகுதி திறமை இருக்குதுன்னு அவங்க நினச்சாக்கா தேர்ந்தெடுத்துருப்பாங்க அப்படின்னு என்ன சமாதானப்பட்டுடலாம். ஆனால் நமக்குள்ள தகுதி இருக்கா திறமை இருக்கான்னு நான் பார்க்குறது எனக்கு தெரியுது. 3வது நபர் பார்த்தா தான் அது தெரியுங்கிறது அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடிஞ்சுது. அதனால் முதல்ல முக்கியமானது என்னவோ அது வாழ்க்கையில் பாடத்தில் படிச்சிடணும். அது சரியானதை பார்க்கணும். சரியானதை தெரிஞ்சினாக்க தப்பெல்லாம் எதுங்கிறது நம்ம விளக்கிட முடியும். அதை சரியான திசையில் போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அது ஒரு பாடம். அது நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் ஒரு வருஷம் பற்றி சுய பரிசோதனையில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு பலம் நம்ம வசத்தி விடும், ஒரு பலவீனம் நம்மளை எங்கேயோ தாழ்த்தி விட்டுரும். 2வது இந்த நாக்கு இருக்க பேச்சு இருக்குது. சில பேச்சு வந்து நம்மளை வாழ்த்துறதுக்கும் செய்யும், சில பேச்சு நம்மளை வீழ்த்துறதும் செய்யும். அப்போ பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். பேசுகிறத எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணுங்கிறத கற்றுக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு சோதனை மனுஷனுக்கு கிடைக்கிற போது ஏமாறாமல் இருக்கிறது எப்படி அப்படி அதாவது ஏமாத்துறதை விட ஏமாறவன் தான் குற்றவாளின்னு முத்து படத்தில் ரஜினி சொல்லுவார். அந்த ஏமாறாமல் இருக்கிறது எப்படி, நம்ம ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு கற்றுன்ட்ருக்கோம். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உழைக்கணும், இன்னொருத்தர் சுத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அது கற்றுக்கணும். ஆனால் நாம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுத்தான் அதுலேயும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் தான் இருக்கும். 2வது என்னடா இது இப்படின்னு சலிக்கக்கூடாது. இந்த சலிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். வாழ்க்கையை எல்லா சம்பவம் கூட வந்து தான் போகும். இப்போ மேகம் கடந்து போகிற மாதிரி எல்லாமே கடந்து தான் போகும். எல்லாமே இந்த நிலை மாறும் அப்படின்னா எல்லாத்தையும் சகிச்சுன்னு தான் போகணும். அது அப்போ தான் நமக்கு புதுசாக கற்றுக்க முடியுது. எல்லா நேரத்துலையும் கடவுள் காப்பாற்றுவாருன்னா அவர் வந்து உனக்குள்ளே ஒரு மிஷினை போட்டு கொடுத்துட்டார். உன் உடம்புல வந்து எல்லா பொருளும் இயங்குற மாதிரி மூளையிலேருந்து வயிறுலேருந்து இதயத்துலேருந்து சிறுநீரகத்துலேருந்து எல்லாமே அதுவாக இயங்குற மாதிரி பண்ணிட்டார். அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கிற பொருளை சாப்பிட்றது, ஒத்துக்கிற எக்ஸசைஸ் செய்கிறது, அந்த உறுப்புகள்லாம் சீராக இயங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை கற்றுக்கணும். நம்ம அதை கற்றுக்காம விட்டுனா உடம்பு வீக் ஆகிடும், ஆரோக்கியம் போயிடுது, தவிக்கிறோம், சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது,
ஹார்ட் அட்டாக் வருது, மருத்துவ செலவு அதிகமாகிடுச்சு. இதெல்லாமே தலைவிதியா கிடையாது. நம்ம அது உடம்பு ஆரோக்கிய சம்மந்தமாக உள்ள விஷயங்கள கற்றுக்காதது தான். அதாவது ஏட்டுப்பிடிப்புலாம் கதைக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்ததும் கடைசி வரைக்கும் வராதுன்னு. அப்பப்போ நமக்கு அந்த சூழ்நிலை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த தெரிஞ்சுக்கணும். 2வது நம்ம வாழுற வாழ்க்கைய வந்து சில பேர் உடனே பாராட்டுவாங்க. அதில் இந்த பாராட்டில் அப்படியே மயங்கிடுறது. அப்போ அடுத்து தேங்கி போயிடுறோம் அந்த இடத்துல. ஆனால் தேங்கி இருந்தாக்க சாக்கடை, ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஆறு சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து இந்த பாராட்டு, விமர்சனம் இதெல்லாம் நம்ம காதுலேயே வாங்கக்கூடாது. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கிணத்து தவளையாகவும் இருக்கக்கூடாது, செவிட்டு தவளையாக இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் கேட்காம, அதாவது சும்மா இருந்தால் சிலந்தியும் நம்ம சிறையிடுவாங்க. அதுமாதிரி நம்ம வந்து சும்மா அவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் நம்மளோட எண்ணத்தில் மேல்நோக்கி போயிட்டே இருந்தால் அந்த செவிட்டு தவளை ஜெயிச்சிருதுன்னு சொல்கிறாங்களே போட்டியில். அதுமாரி நம்மளே குறைச்சிக்கக்கூடாது. அதாவது காரணம் என்னென்னா, நம்ம பிறரோட ஒப்பிட்டு பார்த்து நம்மளை குறைச்சிக்கிறதுனால என்ன ஆகுது, தாழ்வு மனப்பாடம் வந்துடுது. அதுக்கெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்மளை குறைச்சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன கற்றுக்கணும், அந்த மனோபாவம் என்ன, நம்மளுடைய மனநிலை என்ன, நம்மளை உயர்வாக நினைக்கிறதுக்கு என்னென்னலாம் கற்றுக்கணும், அது கற்றுக்கணும். இது வந்து உள்ளம் மாறாமல் எதுவுமே மாறாது. உள்ளம் மாறணும். அது நம்ம வந்து நம்மளே தான் மாற்றிக்கணும். அந்த உள்ளம் நிறுத்தினா நம்மளுடைய செயல் மாறுது. நம்மளோட செயல் மாறுறதுனால காட்சி மாறுது. பார்த்து கிடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும்ங்கிற கண்ணதாசன். அதேமாரி அடுத்தவரோட நகலாக மாறக்கூடாது. அவர் பாணியில் அவர் ஜெயித்தார், அதே பாணியில் நம்ம ஜெயிக்கிறது இல்லை. அவருக்கு அந்த பாதை அவருக்கு வெற்றி கொடுத்துருக்கோம், அந்த செயல் அவருக்கு வெற்றி கொடுத்துருக்கோம், அவங்க வாடுற சூழ்நிலை அந்த செயலுக்கு வெற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இருக்கிற நிலை இல்லை. அதனால் இன்னொருத்தரோட நகலாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் அது. அதுமாதிரி அதே நேரத்தில் ரசிக்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கணும். ரசிக்க கற்றுக்கலைன்னா என்ன வாழ்க்கை இது? உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. சாப்பிட ரசிக்கணும், காட்சிகளை ரசிக்கணும், பேச்சை ரசிக்கணும், இசையை ரசிக்கணும், வாழ்க்கையை ரசிக்கணும், அழகுகளெல்லாம் ரசிக்கணும், அறிவாற்றலை ரசிக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நான் ரசிக்கிறதுக்காக இருக்குது. அந்த ரசனைகள்லாம் வேறு யாரும் இல்லை, கடவுள் தான். ரசிக்கணும். அதேமாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்படின்னு கர்வமும் இருக்கக்கூடாது. ஏன்னா தெரியாத விஷயம் ஆணைக்கும் அடி சறுக்கும்பாங்கள்ல, அதுமாதிரி நம்ம தெரிஞ்சதுக்காக கர்வப்படக்கூடாது. அதேமாதிரி இந்த கணம் மட்டும்தான் நம்மளுது. இப்போ இந்த கணம் நம்மளுது, நிகழ்காலம் இது நம்மளுது. இதுக்கு நேற்று போச்சு, போன செகண்டில் போயிட்டு அடுத்த செகண்டு எப்படி இருக்கும் நம்ம விருப்பமாக இருக்காது தெரியாது. எல்லாம் அவன் செயல். அந்த திருப்தி வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமே திருப்தி இருந்துனாக்கா இது போகும். நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு இந்த அளவு போகும், வசதி போகும், இந்த அளவுக்கு போகும் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடியதை தட்டி பறிக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்கு தடுக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம குறுக்க நிற்க மாட்டோம். அந்த போதுங்கிற திருப்தி அது இருந்துனாக்கா கொலை ஊழல் எதுவுமே இருக்காது இல்லையா. எல்லோரும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேணுங்கிற மாதிரி வந்துடும். அதாவது தேவைக்கு அதிகமாக வச்சுருக்க திருடன் தான் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. சரி கேளுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 காது பகவான் வச்சுருக்காரு. ஏன் நிறைய நம்ம அது கண்ணுக்காது மூடுறதுக்கு இமை இருக்குது, வாய்க்கு மூடுறதுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக தான் காது திறந்தே வச்சுருக்கு. ஆல்வேஸ் வெல்கம், காது திறந்து வச்சுருக்கு. அதுக்காக நல்லது தான் கேட்கணும், நல்லது தான் பார்க்கணும், நல்லது தான் பேசணும். இது எதனால உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசக்கூடாது. மனசை விட்டு பேசணும். எதாக இருந்தாலும் நம்ம அபிப்பிராயத்தை மனசை விட்டு சொல்லிடணும். இதனால் இவங்க கோச்சிப்பாங்களோ, இதனால் இவங்க விலகுவாங்களோ, இவங்களா அதில் மனசை விட்டு பேசும்போது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, நாடகம் போட தேவையில்லை, நம்மளோட ஒரிஜினாலிட்டி இது தான் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி ஒருத்தர் பார்த்துட்ட உடனே இவன் நல்லவன்டா, இவன் கெட்டவன் தான் அப்படி சொல்லவே முடியாது. ஒருத்தர் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான், மகா அயோக்கியனாக இருப்பான். ஒருத்தன் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருப்பான். இந்த பலாப்பழம் பார்க்குறதுக்கு முள்ளாக இருந்தாலும் உள்ளே இனிப்பாக இருக்குது. அதுமாரி நமக்கு நேரத்துக்கு கற்றுக்க வேண்டியதாக கற்றுக்கணும். உடம்புல ஆரோக்கியம் இருக்கும்போது கற்றுக்கணும். அதாவது கண்களை விற்று சித்திரை வாங்காது அப்படிம்பாங்களே,
கண் இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம், கண் கெட்ட பிறகு என்னத்த சூரிய நமஸ்காரம். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபவித்து உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதாவது விளைவு விளைவு என்ன, நம்ம எல்லாமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எல்லா செயலும் ஒரு விளைவு இருக்குது. அந்த விளைவை நம்ம மாற்றி தான் ஆகணும். இந்த நம்ம ஸ்டைல்லையே நம்ம சந்ததி வரும்னு சொல்ல முடியாது. கால சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி அன்றைக்கி நடந்து வந்தோம், இன்றைக்கி வண்டியில் போகிறோம், நாளைக்கு பறந்து போகிறதுக்கு கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது திட்டம்தான், திட்டம் போட்டு வட்டம் போடு அப்படிம்பாங்களே. திட்டம் நமக்குன்னு ஒரு கையில் ஒரு திட்டம் இருக்கணும். அதெல்லாம் கற்றுக்கணும். என்ன திட்டம் போடணும், எப்படி திட்டம் போடணும் கற்றுக்கணும். இதாவது மனசு உள்ள கிளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட திட்டத்தை மாற்றுறதுக்கு உள்ள கிளர்ச்சி இருக்கும். அதெல்லாம் காலம் அறிந்து செயல்படணும். நமக்கான காலம்டா இது நமக்கு பொருந்தாத காலம் அப்படின்னு இருக்கிறா, நமக்கான காலமா அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே மனசு புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் புரிஞ்சுக்கிறதா சுத்தமாக ஜெயிச்சிடலாம். சில நேரத்தில் கோபத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா கோபப்படலைன்னா அசடுன்றாங்க. கோபம் இல்லைனாக்க நம்மளை ஈஸியாக ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. அதனால் பாம்பு ஒரு முனிவர் சொல்லுவார்ல, உன்னை எல்லாம் அடிக்கிறாங்களே, நீ சீரு, கடிக்க வேண்டாம், சீரு. ஏன்னா உன்னோட ஒரிஜினாலிட்டி சீர்றது. அப்போ தற்காத்துக்களுக்கு சில நேரத்தில் கோபத்தை காமிச்சு தான் ஆகணும். கோபம் இல்லாமலேயும் அதாவது நடிப்பு அளவில் இருக்கணும், இந்த கண்டிக்கிற அளவு இருக்கணும். அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் நம்ம எதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நல்லதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ நம்ம அதை சார்பாக நமக்கும் நல்லது கிடைக்கும். கொடுக்குறவங்களாக இருந்தால் எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பா எல்லாத்தையும் எங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லுவாங்க. உண்மை தான். நீ கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொல்லுவார். நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டே இருக்கணும். சில விஷயங்களை மாற்றவே முடியாது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கணும். சரி, இவன் இப்படி தான் இருக்கான், இதை இந்த உறவை மாற்ற முடியாது, அதை அப்படியே ஏற்றுன்னு தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றின்னு தான் ஆகணும். ஆனால் எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு தான் வரும். நம்ம பிறந்ததுலேருந்து முடிவு எல்லாமே ஒரு ரவுண்டு. வாழ்க்கைங்கிற ஒருத்தன் சொன்னால மேலே இருக்கும், கீழே தான், கீழே இருக்கும், மேலே இருக்கும். ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கணும், சுபமாக இருக்கணும், லாபமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.